பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் தங்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்குமா என காத்திருக்கின்றனர் பதிப்பாளர்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு இவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவாக பார்ப்போம். அறிவு பசிக்கு தீனியாக விளங்குபவைதான் பதிப்பகங்கள். எழுத்தாளர்களின் புத்தகங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியை செவ்வனே செய்கின்றன பதிப்பகங்கள். தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 2000 பதிப்பகங்கள் உள்ளன. இவற்றில் சுமார் 400 பதிப்பகங்கள் முழு நேரமாக செயல்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. பிரிண்டிங், பைண்டிங், அட்டை வரைதல் உள்ளிட்ட இத்துறை சார்ந்த பணிகளில் சுமார் 2 லட்சம் முதல் 5 லட்சம் நபர்கள் வரை பணிபுரிவதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் மட்டுமல்ல, பொது நூலகங்களையும் நம்பியே இவர்கள் பணிபுரிகின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் 4661 நூலகங்கள் உள்ளன. இந்நிலையில் 4 ஆண்டுகளாக பொது நூலகங்களுக்கு நூலகத்துறை புத்தகங்களை வாங்கவில்லை என பதிப்பாளர்கள் கூறுகின்றனர். பொது நூலகங்களுக்காக 5000 புத்தகங்களை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளதாகவும் இதற்கான ஆர்டர் இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கூறுகின்றனர். விரைவில் ஆர்டரை வழங்கினால் தங்கள் பணியை சிறப்பாக செய்ய ஏதுவாக இருக்கும் என பதிப்பக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இவை ஒருபுறம் என்றால், புத்தகங்களை அச்சிட தேவையான மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக கூறும் கலைஞன் பதிப்பக பதிப்பாளர் நந்தன் மாசிலாமணி எதிர்வரும் ஒன்றிய பட்ஜெட்டில் தங்கள் துறைக்கான கோரிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். 12% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல் வாங்குற அத்தனை ரா மெட்டீரியலுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்கோர்ஸ் 2 பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாதி போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி போகுது. அது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, நாங்கள் டேக்ஸ் கட்டி வாங்குறோம், பொருள் வாங்குகிறோம். ஆனால் நாங்கள் வந்து டேக்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியாது கன்சியூமர்ட்டேருந்து. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் வந்து இது எதாவது சலுகை பண்ண முடிஞ்சதுனாக்கா, இந்த பேப்பரில் பப்ளிஷிங் தனியாக சலுகை பண்ண கொடுத்தாங்கனாக்கா புக்கு விலை இன்னும் ஏறாமல் இருக்கும். போஸ்டல் செலவு வந்து அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் விலை அதாவது ஏற்றணும்னு சொல்ல, கொஞ்சம் மாட்டாட்டே ஏற்றுக்குன்னு சொல்கிறோம். நாங்கள் எல்லா விலையும் ஏற்றினா அவங்களுக்கு ஏற்றி ஆகணும், அதை புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்சமாக விலை ஏற்றுக்குன்னு சொல்கிறோம். நம்ம ஜிஎஸ்டிக்கு என்ன சொல்கிறோம்னாக்கா கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஒரு 6% அதுமாதிரி பண்ணாக்கா கொஞ்சம் சும குறைவாக இருக்கும். அறிவை வளர்த்து கொள்ள மட்டுமல்ல, மனதை ஒருமைப்படுத்தவும் நெறிகளை கடைபிடிக்கவும் வழிகாட்டிகளாக உள்ளவைதான் நூல்கள். தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் சூழலில் புத்தகங்களை நாம் படிப்பது மட்டுமின்றி இளைய தலைமுறையினருக்கும் படிக்கும் பழக்கத்தை கற்றுத்தருவது அவசியம். எனவே எதிர்வரும் ஒன்றிய பட்ஜெட்டில் பதிப்பாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பதை பிப்ரவரி 1ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கௌசல்யா.